இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு காதல் கதைங்க. கதையில் வரக்கூடிய ஆணும் பெண்ணும் வந்து வெவ்வேறு காலேஜில் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சந்திக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேருந்தில் தான் சந்திக்கிறாங்க. இவங்களுடைய சந்திப்பு முதல்ல வந்து நட்பாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதலாக மாறுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆணுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இந்த உடல்நிலை சரியில்லாமல் இவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அவரை பரிசோதித்த டாக்டருங்க வந்து நீ ஏதோ விஷம் சாப்பிட்டு இருக்கப்பா, அது என்ன சாப்பிட்ட கடைசியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஒரு ஜூஸ் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னிருந்தாப்புல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உடல்நிலை வந்து அடுத்தடுத்து வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது. ஒவ்வொரு உள்ளுறுப்பும் வந்து செயலிழந்து போகுது. மரண தருவாயில் வந்து அவங்ககிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறப்பல என் காதலியோடு சேர்ந்து நான் ஜூஸ் சாப்பிட்டேன், எக்ஸ்பைரியான ஜூஸை வந்து நான் சாப்பிட்டதுனால தான் எனக்கு இந்த உடம்பு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. இதுக்கும் என் காதலிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்தும் போயிடுறாரு. உடனே பையனோட அம்மா வந்து அந்த பொண்ணு மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விசாரிக்கும் போது தான் பொண்ணுக்கு வந்து வேறு ஒரு வசதியான இடத்துல மாப்பிள்ளை பார்த்து இருக்கிறதும் அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்காக இவன் வந்து தடையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அந்த ஜூஸில் வந்து விஷம் கொடுத்து இவனை சாவடிச்சதும் தெரிய வந்ததுங்க. ஸோ உண்மையாக நேசிக்கிறவங்க கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த சூழல் நமக்கு வசதி வாய்ப்பும் கிடைத்த ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கும் போது இவன் வந்து நம்மளுக்கு தடையாக இருப்பான்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பையனை வந்து சாவடிச்சது வந்து அவங்களுக்கு இப்போ வந்து மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இந்த மரண தண்டனை சரியா தவறா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.